அப்பல காசு தவிர ஏற முடியா? இங்க வந்து உட்காந்து ஒரு குத்தமாடா 5000 கொடு 10,000 கொடுன்னு மாசம் கிடைச்சானா பிள்ளை கேட்டு தெரியும். வேலை வெட்டிலாம் போக மாட்டீங்களாடா? நானே வேலைக்கு போறேன். என்னாலே இஎம்ஐ கட்டணும், லோன் கட்டணும், சீட்டு கட்டணும், எதுவுமே கட்ட முடியல. என்ன போய் காசு கட்டி போங்கடா டே. காசு கேட்டா அப்படி பண்ணிட்டு பேசிட்டு போறான். காசு தானே கட்ட என்ன கருப்பு அவனை யாரு வருவா காசு? என்ன 2 பேரும் பேசிட்டு ஆமா போறான் மாப்பிள்ள காசு வரையா இல்லையா? அதுக்கு இஎம்ஐ கட்டணும் சீட்டு கட்டணும் அவன் புலம்பிட்டு போறான் பாரியா. மாப்பிள அவன்டியா காசு இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் காசு நிறைய வச்சுக்கிறான்யா. கேட்டா அங்க வாங்கி தரேன்னு வட்டி அதிகமா சொல்லுவாங்கயா. எனக்குலாம் அவனை பத்தி எல்லாம் தெரியுமையா. அப்படியா மாப்பிள்ள? நீ தான் தவிர ஏற முடியா? வாங்கிக்கலாம் 2-3 வேலையில மாப்பிள உனக்கு இல்லாத காசாயா? 28ஆம் தேதி சம்பளம் வரும், வந்தா உனக்கு தரையா. மாப்பிள்ள தேதி இன்னைக்கு தான் 28. மாப்பிள இன்னும் சம்பளம் என்ன வரலையா? வந்துச்சுன்னா கூப்பிடுறியா? இல்லையா சரியா சரி என்ன வரலையா? சரியா எப்பனாலும் சம்பளம் வரும், வந்தா கூப்பிடுறேயா. சரியா A few moments later. ஐயோ இவனா இவன் காசு கேட்பானு. ஹலோ மாப்பிள்ள சொல்லியா? இல்லையா சம்பளம்லாம் வந்துருச்சியா? இப்போதான் கணேஷ் ஒரு 10,000 அர்ஜென்ட் வந்து வாங்கிட்டு போனாரு. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஃபோன் பண்ணியா கொடுத்துருப்பியா? சரியா அப்புறம் கூப்பிட்றையா வைக்கிறையா. பணம் நான் மரத்துலேயே காய்க்குது, கேட்ட ஒன்று கொடுக்குறதுக்கு.